ரூட் மாபியா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நிறைய செய்திகள் வந்து ஃபேக் செய்திகள் வெளியாகுது. இது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு வந்து உதவிகரமா இருந்திருக்கு. அமித்ஷா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கிட்ட அறிவுறுத்தி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஸ்டாலின் கிட்ட போய் பார்த்து விஜய் முதலமைச்சர் அவர்கள் தடுக்கிறாரு. ஆஃபீஸ் டேபிள்லேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு தனியாக இடம் இருக்காதுங்க. பாருங்க, ஆஃபீஸ் டேபிள்லேயே உட்காந்து சாப்பிடுவாங்க. என்னங்க இப்படிலாம் சீன் போடுறாங்கன்ற. ஆனால் அது உள்ளபடியே அது கிடையாது. அது வந்து ஏஐ. இப்போ எல்லாரும் சூர்யா பக்கம் வந்துட்டான். சூர்யா தான் அடுத்த முதல்வர். வரட்டும். சூர்யா வந்து தகுதி இல்லையா? நான் நின்று இருந்தா கூட 100% நான் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்றாரு. அப்ப இது ஏதாச்சும் ஒரு ஈகோ கிளாஷ்? ரஜினி சார் வந்து சவால் விடுறாரு விஜய் கிட்ட. இப்போ நான் நினைச்சா கூட நான் வந்து 100% ஜெயிப்பேன். அந்த காக்காக்களுக்கு சண்டை வந்து இன்னும் ஓயில அப்படின்னு இருந்துச்சு. அதெல்லாம் கிடையாதுமா. எனக்கு தெரிஞ்சிருக்க ரஜினிகாந்த் அவர்கள்லாம் வந்து 2021 2 முறை அவருக்கு வந்து கதவு தட்டுச்சுமா. இவர் தான் அந்த கதவை வந்து பூட்டிட்டாரு. ஒரு 3-4 பேர் இருக்கிறானுங்கல்ல, இவனுங்கெல்லாம் நினைச்சிருக்காங்க ரஜினிகாந்துக்கு வந்து வன்மம், வைத்தறிச்சல், பொறாமை, அப்படி இப்படின்றாங்க. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சேகுவரா ஜெயசங்கர் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிஎம் விஜய் அவர்களை தவிர சினிமா சைடு பார்த்தா சோசியல் மீடியால திறந்தாலே நிறைய பேர் பிரஸ் மீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா நிறைய பேர். அந்த வகையில அடுத்தபடியா ரஜினி சார் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு திடீர்னு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்போ இங்க வந்து இந்த ரூட் மாபியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இணையம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுமா. நிறைய செய்திகள் வந்து ஃபேக் செய்திகள் வெளியாகுது. இது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு வந்து உதவிகரமா இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல இவர் வந்து ரூலிங்ல வந்து உட்காந்தாச்சு. இப்ப இனிமேல் மக்களுக்கு வந்து உண்மை என்னன்றது மக்களுக்கு தெரியுது. மக்களை வந்து ஏமாற்றவும் முடியாது. முன்னாடி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தீங்க, நடிகராக இருந்தீங்க, சில செய்திகள் போட்டீங்க. அப்போ வந்து ஒரு ஏற்கனவே வந்து ஒரு அரசு மேல ஒரு எதிர்ப்பு இருந்தது. அதெல்லாம் மிக்ஸ் ஆகும் போது பார்த்தீங்கன்னா நீங்க வெளியிட்ட செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா பொய்யான்னு ஆராயத்துக்குலாம் நேரம் இல்லை. ஆட்சிக்கு எதிரான அந்த கோபம் மக்கள்கிட்ட இருந்தது. பல பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியா நடக்குது. அப்போ வந்து இது மேட்ச் ஆச்சு. இந்த ரூட் மாபியால வெளியிடக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே வந்து மேட்ச் ஆச்சு. அதனால ஏத்துக்கிட்டாங்க. இப்போ நீங்க ரூலிங்ல வந்து உட்காந்துட்டீங்க. இப்போ வந்து பல செய்திகள் தொடர்ச்சியா வரும்போது அதை நீங்க வந்து என்ன செய்றீங்கன்னா, அதை மேனேஜ் பண்றதுக்காக நீங்க டேமேஜ் கண்ட்ரோல் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்க இன்னும் பல ஃபேக்கான விஷயங்களை எடுத்து விடுறீங்க. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உங்களுக்கு வாழ்த்தும் சொல்லிட்டாரு. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி அவர் முதலமைச்சர் போய் சந்திச்சது வந்து, முன்னாள் முதலமைச்சர் சந்திச்சது வந்து மரியாதை நிமித்தமா ஒரு நட்பு அடிப்படையில் தான் பலரும் சந்திச்சாங்க. ஏன்னா அவர் எதிர்பாராத ஒரு டிசாஸ்டர். அந்த கொளத்தூர்ல பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்டாலின் அவர்கள் தோற்றது வந்து என் தொகுதிக்கு அருகாமையில் இருக்க தொகுதின்றதுனால நான் சொல்றேன். கான்கிரீட்டா நான் சொல்றேன் வந்து அது ஏதோ ஒரு வகையில வந்து அவர் தோற்றது வந்து கேட்டா அது வந்து நம்ப முடியல, ஏத்துக்க முடியல, அக்செப்ட் பண்ணவே முடியல. அப்ப நம்மளாலே அக்செப்ட் பண்ண முடியல. அந்த தொகுதி மக்கள் கிட்ட வந்து மிகப்பெரிய அஜிடேஷனே இருக்கு உள்ளபடியே பார்த்தா. அப்போ எல்லாருமே வந்து வருத்தமா இருக்கும்போது எல்லாரும் போய் பார்க்கும்போது நட்பு அடிப்படையில் ரஜினிகாந்த் அவர் போய் சந்திக்கிறாரு. ஆனா அதை வந்து என்ன செய்தியா போட்டாங்கன்னா வந்து அமித்ஷா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கிட்ட அறிவுறுத்தி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஸ்டாலின் கிட்ட போய் பார்த்து விஜய் முதலமைச்சர் அவர்கள் தடுக்கிறாரு. நான் நம்புற மாதிரி இருக்காது. எப்படி அமித்ஷா வந்து சொல்லி வந்து ஸ்டாலின் போய் பேசுவாரு? பேசதான் டைரக்டா பேசுவாங்க. அதுக்கெல்லாம் மீடியேட்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் தான் போய் அமித்ஷா கருத்தை சொல்லணும்னு கிடையாது. ரஜினிகாந்த் அவர்களே அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்தா கூட ரஜினிகாந்த் நேரா போய் சந்திக்கணும்னு அவசியமே கிடையாது. அது சந்திக்கிறதுக்கு ரகசியமா சந்திக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது இடத்துல சந்திக்கலாம். இங்க ரகசிய சந்திப்பு எங்க வேணாலும் பண்ணலாம், இல்ல மீடியேட்டர் அனுப்பலாம். ஏஜென்ட்டுங்க இதுக்குன்னு ஏஜென்ட்டுங்க இருக்காங்க. ஆனால் ஸோ இதெல்லாம் எல்லாமே ஒரு அப்பாவி மக்கள் கிட்ட ஒரு தவறான தகவல்களை பரப்பி இதனால வந்து என்ன செய்யறாங்கன்னா தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆதரவு திரட்டுற அந்த வேலையும் நடந்ததை நம்ம பார்த்தோம். ஒரு 5 நாட்கள் ஒரே பரபரப்பா, அந்த 4 நாட்கள் பெரிய பரபரப்பா பார்த்தோம். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்படி ஒரு வலிமை இருக்கா? ஒரு ஃபேக்கான ஒரு செய்தியை வந்து இன்ஸ்டா மூலமாகவும் இந்த இணையத்தின் மூலம் பொதுவா இந்த சமூக வலைதளத்துல வந்து சோசியல் மீடியால வந்து பரப்பி ஒருத்தர் ஆட்சியே பிடிக்க முடியுமா? இது வரைக்கும் இந்தியாவில் இப்படி நடக்கவே இல்லை. இங்க தமிழ்நாட்டில் தான் முதல்ல நடந்திருக்கு. ஒரு 15 சீட்டுக்குள்ளதான் கிடைக்கும்ன்ற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி ஒரு 110 சீட்டு 108 சீட்டை பிடிச்சு எப்படி ஆட்சியா அமைச்சாரு? எல்லாமே வந்து இணையத்தின் மூலமா தான், இணைய வலிமை மூலமா தான், இணையத்துல பரப்பப்பட்ட செய்திகள் மூலமா ஆதரவு திரட்டப்பட்டது, மூளை செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு தகவல் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா இணையத்துல வந்து பாத்தீங்கன்னா செய்திகளுக்கு வந்து பயங்கர டிமாண்ட். இப்பெல்லாம் எனக்கு வந்து ஒரு மீடியால பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 அழைப்பு வருது.
அந்த 20 அழைப்புலயும் நான் செக்ரிகேட் பண்றேன். சொன்னா வெக்கக்கேடு. செக்ரிகேட் பண்றேன். இந்த குறிப்பிட்ட இந்த கருத்தை தான் வந்து பேசணும்னு சொல்றாங்க இல்லையா, அது என்னால முடியல சொல்லி ஃபில்டர் பண்றேன். ஒண்ணு. என்ன மாதிரி எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அது நான் சொல்றதுக்கு இல்ல. என்ன சொல்லிக்கிறேன் நான் முதல்ல, இந்த செய்தி தான் நான் பேசுவேன், இந்த செய்தியை என்னால பேச முடியாது, ஏன்னா ஆதாரம் இல்லை அப்படின்னு நான் வந்து செக்ரிகேட் பண்றேன். சரிங்களா? ஆனா பல பேர் அப்படி கிடையாது. பணம் கொடுத்தா பேசுற நபர்கள் இருக்கிறாங்க. அப்ப இங்க வந்து தவறான தகவல்கள் வந்து இந்த இணையம் அந்த அளவுக்கு பிஸி. இன்னைக்கு ஒரு 10 சேனல் நான் வந்து கட் பண்ணிட்டு 20 அழைப்பு வருதுன்னா 10 நான் கட் பண்றேன். காரணம் கேட்டா உண்மைக்கு மாறான விஷயத்த, பொய்யான விஷயத்த பேச முடியாது, தவறான விஷயத்த பேச முடியாது. என்ன பாக்குறவங்க நான் உண்மை பேசுவேன்னு நம்பி பாக்குறாங்க. எனக்கு பணம் 2வது பட்சம் தான். அந்த பணத்தை வாங்கினா நான் தேர்தலுக்கு முன்னாடியே வாங்கிட்டு இருக்கலாம். 3 பேரும் போட்டி போட்டு வந்தாங்க, 3 கட்சியுமே. இன்னைக்கு ஆளுங்கட்சி, நேற்றுக்கு ஆண்ட கட்சி, அதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி, 3 பேருமே வந்தாங்க. எனக்கு அது தேவை. அப்போ இது வந்து இந்த இணையம் என்பது மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான தகவல்களை வந்து கடத்தும் போது நான் உள்ளபடியே வருத்தப்படுறேன், மன கஷ்டப்படுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமா இந்த இணையமே வந்து மக்கள் வந்து பொய்ன்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? வரக்கூடியது அத்தனை ஏற்கனவே ஏஐ வந்து ஆட்டம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆட்டி படைக்குது. ஏஐ வந்து ஆட்டி படைக்குது. என்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, பாருங்க சார் ஆபீஸ் டேபிள்லயே உட்காந்து சாப்பிடுறாரு சார் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ஏய் இது ஏஐன்ட்டு பார்த்தோன்னே சொல்லிட்டேன். ஆனா எத்தனை பேர் அப்படி நம்புவாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. இதை ஒருத்தர் பேசுவாரு, பஸ்ல போறது ஒருத்தர் பாப்பாரு, பாருங்க ஆபீஸ் டேபிள்லயே உட்காந்து சாப்பிடுறாங்க, சாப்பிட்றது தனியா இடம் இருக்காதுங்க, பாருங்க ஆபீஸ் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவாங்க, என்னங்க இப்படி எல்லாம் சீன் போடுறாங்கன்ற. ஆனா அது உள்ளபடியே அது கிடையாது, அது வந்து ஏஐ. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ இது வந்து அப்போ இந்த ஒரு வகையான இந்த சமூக வலைதள புரட்சியை வந்து நம்ம வந்து ஆதரிக்கலாம். ஒரு டிஜிட்டல் புரட்சி நடந்தது உண்மைதான். ஆனால் அது வந்து இப்போ தவறான தகவல் பரப்பப்படும் போது செயலற்ற தன்மைக்கு போயிடும். செயலற்ற தன்மைக்கு போச்சுன்னா அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணையத்துல எது வந்தாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. இது உண்மையான தகவல் வந்தாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. அப்போ இது ஒரு வீழ்ச்சி தானே, இது புரட்சி கிடையாது, இது வீழ்ச்சி, சமூக வலைதள வீழ்ச்சி. அப்ப இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தான் கேட்டா, இப்ப எல்லாரும் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா வந்து எல்லா நடிகர்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே இப்ப எல்லாரும் சூர்யா பக்கம் வந்துட்டான். இது எல்லாரும் சூர்யா பக்கம் வந்து கேட்டா சூர்யா தான் அடுத்த முதல்வர், ஏன்னா அஜித் வரமாட்டான்னு தெரிஞ்சு ரஜினா, அடுத்தது யாரு? சூர்யா தான். வரட்டும், நான் சூர்யா வந்து தகுதி இல்லையா? சூர்யா வரட்டும், அவனும் சாதாரண ஆள் கிடையாது, வரட்டும். ஒரு தகுதியான நபர் வர்றதுல நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா வரக்கூடிய வழிதான் நான் சொல்றேன். சமூக வலைதளத்துல நீங்க வந்து ஆக்கிரமிச்சு அதன் மூலமா அதை விட நீங்க மக்களை சந்திச்சுட்டு வாங்க. சூர்யாவை பொறுத்தவரைக்கும் நம்ம குறை சொல்ல முடியாதுமா. சூர்யா வந்து ஏற்கனவே மக்கள் பணியில இருக்கிறாரு, அறம் ஃபவுண்டேஷன்ல அவரால் முடிஞ்சதை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் அது குறையா சொல்லல, தகுதியான நபர் தகுதி இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான வந்து ஒரு இணையத்தின் மூலமாவே நீங்க வந்துடணும்னு நினைக்காதீங்க. களத்துல வாங்க, களத்துல வந்து வேலை செய்யுங்க, மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுங்க இல்லையா? அப்படிதான் நான் சொல்றேன். ஆனா இப்போ வந்து பரபரப்பா போயிட்டு இருக்குதுன்னு கேட்டா, இப்போ சமூக வலைதளம் ஃபுல்லாவே கேட்டீங்கன்னா எந்த செய்தியை கொடுத்தாலும் மக்கள் நம்புவாங்க, அப்படி ஆயிடுச்சு இப்போ. ஓகே சார், ஓகே சார். இந்த இடத்துல இப்போ ரஜினி சார் அவர்கள் திடீர்னு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அவர் வந்து நான் சந்தோஷப்படுறேன், என் கூட இருந்து வந்தவர் இப்ப சிஎம்மா இருக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் நான் நின்று இருந்தா கூட 100% நான் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்றாரு. அப்ப இது ஏதாச்சும் ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். 50 ஆண்டு காலம் ஒரே கட்சி ஆண்டுட்டு இருக்கும்போது, 50-60 ஆண்டு காலம் ஒரே கட்சிகள் மாறி மாறி ஆண்டிட்டு இருக்கும்போது, அப்போ மக்கள் வந்து மாற்றத்தை வந்து விரும்பினாங்க. அப்ப அந்த மாற்றம் நான் தான் சொல்லிட்டு வரும்போது சமூக வலைதளத்தோட அந்த என்ன சொன்னா அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலைக்கு சமூக வலைதளம் வந்து பெரிய அளவுல கை கொடுத்தது. அதனால வந்து வெற்றி பெற்றாரு. இதை நானே செய்திருந்தாலும் நானும் கூட வந்திருப்பேன். அதுக்கு அதுல உண்மையும் கூட இருக்கு. 2021 2 முறை அவருக்கு வந்து கதவு தட்டுச்சுமா. அவருக்கு வாழ்க்கையில வந்து ரஜினி அவருக்கு 2 முறை வந்து முதலமைச்சர் பதவி வந்து கதவு தட்டுச்சு. இவர் தான் அந்த கதவை வந்து பூட்டிட்டாரு. இல்ல நான் வந்து சேஃபா இருக்கணும்னு சொல்லி பூட்டிட்டாரு. அந்த எந்த ரிஸ்க் எடுத்துக்கிறதுக்கு அவர் விரும்பல. முதல் வந்து பாத்தீங்கன்னா வந்து 96ல ரஜினி அவருக்கு வாய்ஸ் பயங்கர வேவ் அலைய வீசிச்சு. அப்பதான் அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்லிட்டு ஓவர் நைட் ஒரு கட்சியை தொடங்கி 40க்கு 20ன்னு சொல்லி வச்சு கணக்கு போட்டு கூட்டணி வச்சு அடிச்சாங்க. ஜெயலலிதா வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க, ஸ்வீப் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு ரஜினிகாந்த் அவர் வந்து கட்சி தொடங்கியிருந்தாருன்னா அன்னைக்கு வந்து கட்சியை தொடங்குற அந்த எண்ணம் அவருக்கு இல்ல. அவர் வந்து ஒரு கிங் மேக்கராகவே அப்படி இருந்துட்டாரு. அப்ப அவருக்கு அந்த ஆசை இல்ல, உள்ளபடியே ஆசை இல்ல. ஆட்சி மாற்றம் விரும்பினாரு, ஆனா பதவிக்கு வரணுன்ற ஆசை இல்ல. சரிங்களா?
அடுத்ததா வந்து நான் கேட்டீங்கன்னா 2021 அவரே சொன்னார் வெற்றிடம் உருவாயிடுச்சு, அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்றதுக்கு வரேன்னு சொன்னாரு. ஆன்மீக அரசியல்னு அறிவிச்சாரு. 2021 ரேஸ்ல நாமளும் இருக்கிறோம்னு சொன்னாரு. மேடையில வந்து சில வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினாரு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் உள்ள போயிட்டு சேஃபா கூட்டிட்டாரு. அதுக்கு காரணம் என்ன சொன்னாருன்னா, எனக்கு உடல்நிலை சரியில்லை, கொரோனா இருக்குது, இப்ப நம்ம வந்து ரசிகர்கள் வந்து பலரும் வந்தாங்கன்னா இது வந்து அவருடைய பாதுகாப்பும் பார்த்துக்கிட்டாரு, மக்களுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்ற அடிப்படையில பின்னோக்கி இருந்துட்டார். அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி ஏதாவது அழுத்தங்கள் ஏதாவது இருந்ததா போச்சா வந்துச்சா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் வந்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கொரோனா அவர் உடல்நிலை சரியில்லை, அந்த ஒரு காரணங்களை மட்டும் சொல்லிட்டு சினிமாலே பயணிக்கலாம்னு சொல்லி பின்வாங்கிட்டார். அவ்வளவுதானே தவிர அதை இந்த இடத்துல வந்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு துல்லியமா விஜய்க்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து துல்லியமா வந்து ஒரு கணக்கு போட்டு கொடுத்தாரு. இதுதான். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 31 நம்ம வந்து இந்த இதுல வந்து ஆட்சியை பிடிக்கலாம், எதிர்கட்சி தலைவராயிடலாம், 31 ஆட்சியை பிடிச்சிடலாம்னு ஒரு கணக்கு போட்டு கொடுத்தாரு. பட் அது வந்து பாத்தீங்கன்னா சூழல் மாறும் வந்து கேட்டா விஜய்க்கு வந்து இந்த இதுலயே ஆட்சியை பிடிக்கணும்ன்ற அந்த நெருக்கடி வருது. அது கரூர் சம்பவம் வந்து அவருக்கு சாதகமா முடிஞ்சிருக்கு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கரூர் சம்பவத்துல வந்து பெரிய அளவில் கொந்தளிப்புன்னா கரூர் மாவட்டத்துல வாக்குகள் இல்லை, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் அவருக்கு வந்து வாக்குகள் விழுந்திருக்கு, கணிசமான வாக்குகள் விழுந்திருக்கு. அதை தாண்டி வந்து இவிஎம்ல வந்து ஏதோ ஒரு கோளாறு நடந்திருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் காலியா இருக்குது. கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் தோற்றது இல்லாம மதுரையில வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், இது மாதிரி வந்து துரைமுருகன், இப்படி பெரிய தலைகள் வந்து விழும்போது அப்ப நமக்கு அங்க சந்தேகம் இருக்கதான் செய்யுது. கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள்ல ஒரு சீட்டு கூட வரலன்றது ஒரு ஒரு என்ன சொன்னது ஒரு அம்சமா பார்த்தால் கூட ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. சார் நீங்க தானே சார் சொன்னீங்க மாற்று அரசியல் வந்து மக்கள் மாற்றுன்றது வந்து நான் திருப்பி ரஜினிகாந்த் சொல்றாரு மாற்றம் என்ன சொல்லிட்டு, மாற்றம் என்ன மக்கள் வாக்களிச்சாங்கன்னு சொல்றாரு. அவர் வந்து இவிஎம்ல கோல்மால் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? அவரு சொல்ல முடியாது. நான் சொல்றேன் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்றேன். அது கூட நான் ஊர்ஜிதமா ஆதாரம் இல்லாம சொல்ல முடியாதுமா. ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா முக்கியமான மெயின் தலைகள் காலியா இருக்கு என்னும் போது அங்க நம்ம ஒரு சந்தேகம் வலுக்குது. அவ்வளவுதான். ஆதாரம் இல்லாம சொல்ல முடியாது. இருக்கலாம் ஒரு வேலை. ஆனால் அதை தாண்டி எப்படி பார்த்தாலும் ஃபுல்லாவே வந்து மிஷின்ல அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப கணிசமான வாக்குகள் வந்து போட்டிருக்கிறாங்க. ஒரு 30% ரசிகர்கள் போட்டிருப்பாங்க, ஒரு 30% வந்து பாத்தீங்கன்னா வந்து மாற்றம் வேணும்னு சொல்லி நினைச்சவங்க போட்டிருப்பாங்க. மீதி இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் கூட விழுந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிஷின் வச்சு அடிச்சிருக்கலாம். ஸோ இப்போ 4 வகையான வாக்குகள் பெற்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒருத்தர் கூட எக்ஸிட் போலிங்ல வந்து விஜய் வந்து வெல்வார்னு சொல்லவே இல்லை. அப்போ இது இப்படிதான் இது நடந்திருக்கு, நான் யூகமா தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றது கேட்டா வந்து 21 நான் நின்றுந்தாலும் நான் வந்து நான் வெற்றி பெற்றிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது எப்படி நம்ம அன்னைக்கு உள்ள சொல்ல முடியாது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மாற்று அரசியல் வேணும்னு எதிர்பார்க்கல, வேக்கண்ட் இருந்து சொல்றாரு. அதாவது தலைவரா வந்து கலைஞரும் ஜெயலலிதா அவருக்கு மட்டுமே தலைவரா நினைச்சு அவர் சொல்றாரு. ஆனா அப்போ ஸ்டாலினும் இருந்தார்ல. இன்னைக்கு உள்ள சூழல் அப்படி இல்லை. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா கேட்டீங்கன்னா வந்து திமுக அதிமுக ரெண்டுமே வேணான்ற அந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிமுக வந்து 10 ஆண்டு காலம் வந்து ஆண்டாச்சுங்க. அடுத்தது மக்கள் ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா திமுக இருக்கும்போது அந்த சூழல கட்சி தொடங்கினார்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எவ்வளவு தூரம் வெற்றி பெற்றிருப்பார்ன்றது நமக்கு அந்த ஊர்ஜிதமா நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவர் உறுதியா சொல்றதை பார்த்தா அவர் 100% ஜெயிச்சிருக்க வாய்ப்பு. நான் ஜெயிக்கவே இல்லைன்னு வச்சு 21 ஜெயிக்காமே கூட இருக்கட்டுமா, எதிர்கட்சி தலைவரா வந்திருப்பாருமா, இன்னைக்கு அவர் ரூலிங் வந்திருப்பாருல்ல. எல்லாருமே ஒரே ஸ்டெப் கிடையாதுமா, நேர்மையா தேர்தல். ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பு அவர் தான் மிஸ் பண்ணாரு. அதுதான் சில பேர் பத்திரிகைகள் கேட்கறாங்க, நீங்க மிஸ் பண்ணதா ஃபீல் பண்றீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. அது அந்த அவாய்ட் பண்ணிட்டு போறாரு. பட் எனக்கு தெரிஞ்சிருக்க ரஜினிகாந்த் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு என்னன்னா, நீங்க அட்லீஸ்ட் நீங்க 21 எலெக்ஷன்ல நீங்க வந்து கட்சி தொடங்கியிருந்தா எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம், இன்னைக்கு ரூலிங்கே வந்துட்டு இருக்கலாம். அது வந்து அவர் மிஸ் பண்ணதுதான். ஆனா சார் ரொம்ப நாளாவே ரஜினி சார் வந்து ஸ்டாலின் சார் கூட பேசும்போது சரி, விஜய் வந்து எதிர்க்காரு, அந்த காக்காக்களுக்கு சண்டை வந்து இன்னும் ஓயில அப்படின்னு இருந்துச்சு. அதெல்லாம் கிடையாதுமா. எனக்கு தெரிஞ்சிருக்க ரஜினிகாந்த் அவர்கள்லாம் வந்து தொடர்ச்சி அந்த சண்டை போடுறது, இந்த அற்பத்தனமான அந்த சண்டை போடுறதுலாம் அவர் கிடையாது. இன்னைக்கெல்லாம் நீங்க இன்னைக்குதான் பாக்குறீங்க ரஜினிகாந்த். நாங்க எத்தனை வருஷமா பாக்குறோம், 50 வருஷமா நான் பாக்குறேன் ரஜினிகாந்த். அதெல்லாம் கிடையாது. அவருடைய ஒரு ஜென்டில்மேன் அவர் இதெல்லாம் வந்து இதெல்லாம் கிடையாது. சில பேர் அப்படி இழுத்து போட்டுக்கிறது, அவர் வந்து வம்புக்கு இழுக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அவர் யாரையும் வந்து ஒரு போட்டியா வன்மமா பேசுறது கிடையாது. உள்குத்து வச்சு வெகுளித்தனமானவங்க பேசியிருப்பார தவிர ஒரு வன்மத்தோட பேசுறது
அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும். இவரு போட்டி அவரு போட்டி அதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துல கூட இருந்திருக்குமான்னு தெரியல. அந்த மாதிரி எதுவும் செய்தி வந்தது கிடையாது. சரிங்களா? அவரே வந்து ஆரம்ப காலத்திலேயே அவருக்கு கொஞ்சம் உளவியல் பிரச்சனைலாம் ஏற்பட்டு அதுல இருந்து ட்ரீட்மெண்ட் ஆகி வெளியே வந்து அதுக்கப்புறம் ஆன்மீக பாதைக்கு போயிட்டு அவர் உண்டு அவர் வேலை உண்டு தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா பீரியட்ல தேவையில்லாம சில சர்ச்சைகள் உருவாச்சு. அதுக்கப்புறம் அதுல வந்து எப்பவுமே அவர் வந்து முதலமைச்சர் அந்த இலக்கு நோக்கிலாம் அவர் வந்து பயணிக்கவே இல்லை. இந்த வருஷம் நான் இப்படி ஆயிடுவேன், அடுத்த வருஷம் அப்படி ஆயிடுவேன்லாம் கிடையாது. சரிங்களா சொல்றது? ஆனா அவர் 8 பிரிச்சுக்கணும்னு சொன்னார் வாழ்க்கை. பாட்ஷா படத்துல சொன்னா தெரியுங்களா? 8 வந்து வாழ்க்கை பிரிச்சுக்கணும். இப்ப எந்த 8 இருக்கிறான்னு கேட்டா அவர் எல்லா 8 முடிச்சிட்டாரு. அடிஷனலா ஒரு 4 8 முடிச்சிட்டாரு. புரியுங்க சொல்றது? இப்ப அடுத்த படம் ரிலீஸுக்கு ரெடியா உட்காந்துருக்கிறாரு. உழைப்பை மட்டுமே வந்து நம்பி இருக்கிற ஒரு மனிதர். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதவி வேணும் அந்த பதவி வேணும், இவரு போட்டி அவர் போட்டி, அவரை போட்டியா நினைச்சிட்டாங்கன்னா அவங்க உயர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது விஜயா இருக்கட்டும், அது வந்து எந்த நடிகரா இருந்தாலும் அவரை போட்டியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முன்னேறலாம் நினைக்கிறோம். அது வகையில வந்து அவர் ஒரு ஏணி மாதிரி இருக்கிறாரு. நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஏணி எத்தனை மிதி வாங்குது, ஆனா நம்மளை தூக்கி விடுறதுல மேல. அப்படிதான் நம்ம வந்து ரஜினிகாந்த் அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு ஏணின்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான் சார். இந்த விஷயத்த பொதுவெளியில எப்படி பேசுறாங்கன்னா, ரஜினி சார் வந்து சவால் விடுறாரு விஜய் கிட்ட. இப்போ நான் நினைச்சா கூட நான் வந்து 100% ஜெயிப்பேன். அப்படிலாம் எனக்கு அப்படிலாம் தோணலமா. அவர் சில தேவையற்ற வந்து ஒரு வதந்திகள் மூலமா ஒரு பொய்யான செய்திகள் மூலமா வந்து ஒரு காயப்படுத்தும் போது ரசிகர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நேரடியா வந்து விஜயை பாதிக்கும். அவர் ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்கிறாரு, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க அப்படின்றது ஒரு எச்சரிக்கைப்படுத்துறாரு. அவ்வளவுதானே தவிர அவர் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தோடியில சொல்லல. அது வந்து ரசிகர்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கிறாரு. எனக்கு நீங்க அட்வைஸ், அது நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, நீங்க எந்த தப்பு செய்தாலும் அவரை பாதிக்கும். உண்மைதானே? அது உண்மைதானே? எது செய்தாலும் பாதிக்கும். உடனே திமுககாரங்க என்ன சொல்லுவாங்க, எதிர்கட்சி இருக்குங்க அரசியல் பண்ணுவாங்க. கண்டிப்பா பாருங்க என்ன நடக்குது பாருங்க. இவரு தொண்டருங்க, அவங்க இவருடைய ரசிகருங்க இல்லையா? அதெல்லாம் நடக்கும். சோ அதெல்லாம் அவர் எச்சரிக்கை பண்ற, அட்வைஸ் கொடுக்குறாரு. அதுல தப்புன்னு சொல்ல முடியாது. சார், இன்னொரு பக்கம் இந்த திடீர் பிரஸ் மீட் எதுக்கு? அப்ப விஜய் கூட திரும்பியும் ரஜினி அரசியலுக்கு வரதுக்கான இங்க வதந்திகள், இங்க அதுதான் அந்த சமூக வலைதளத்துல உங்க பார்வையை பாருங்க. இங்க பலரும் தேவையற்ற வதந்திகள் பரப்பிட்டு இருக்கிறதுனால, அதுவும் கமல் அவர்கள் போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் வந்து சந்திக்கல, ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் சந்திக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதுதான் காரணம். சில பேர் இந்த வேலைத்த நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்கல்ல, இவனுங்கெல்லாம் நினைச்சிருக்காங்க ரஜினிகாந்துக்கு வந்து வன்மம், வைத்தறிச்சல், பொறாமை அப்படி இப்படின்றானுங்க. இந்த வைத்தறிச்சல் பொறாமை அதெல்லாம் இவனுக்கு காசாக்குறானுங்க. இப்படி பேசினா ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் இவங்க வீடியோவை பார்ப்பாங்க, வியூவர்ஸ் வரணுன்றதுக்காக பொழப்புக்காக பண்றானுங்க. அது வந்து அவர் வந்து மனக்காயம் ஏற்படல இப்படிலாம் செய்தி வந்துன்னா, அப்போ தேவையற்ற வதந்திகளை நம்பாதீங்க, எனக்கு எந்த பொறாமையும் இல்லைன்றத மக்கள் கிட்ட வந்து ஒரு விளக்கம் தராரு. அவ்வளவுதான் சார். அப்ப இதுக்கு அப்புறமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை? இல்ல, எனக்கு அது அவர் தானே முடிவு பண்ணோம். யாரு எந்த நேரத்துல நமக்கு என்னமா சொல்ல முடியும்? நாளைக்கே சூர்யா வந்தா என்ன பண்ணுவீங்க? ஏன் சிவகார்த்திகேயன் வந்தா என்ன சொல்லுவீங்க? நம்ம முடிவு பண்ணிட்டோம், இது நடிகன் தான் நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து கலர் கலரா நடிகன் வருவானுங்க. நம்ம ஓட்டு போட்டு தட்டு எடுத்துட்டு பிச்சை எடுத்துட்டு போகணும். அவ்வளவுதான். ஏன்னா இங்க வந்து கொள்கை உள்ள அரசியல் கட்சியை நீங்க வந்து தேட மாட்டீங்க, ஓட்டு போட மாட்டீங்க. இன்னைக்கு சூர்யா வராரு, நாளைக்கு வந்து இவர் வராரு, சிவகார்த்திகேயன் வராரு, அப்புறம் யோகி பாபு வராரு, சூரிய வராரு, ஓட்டு போட்டுனே இருக்க வேண்டியதுதான். நம்ம தலைவர் அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஓகே சார். அப்படி நடிகனா பார்த்து தேர்ந்தெடுத்து போட்டாலும் அவங்களால ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா சந்தோஷம். என்ன மாற்றம் ஏற்படாது? ஒரு மாற்றமும் கிடையாது, ஏமாற்றம் தான் ஏற்படுது. ஆளை விடுங்க. ஓகே. சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.